தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவபெருமானுக்கு நிறைய பேர்கள் இருந்தாலும் ஈஸ்வரன் சொல்லி சாமி கும்பிடுவாங்க. அப்படி சிவபெருமானுக்கு மட்டும் ஈஸ்வரன்ற பேர் இல்லாமல் இன்னொரு கடவுளுக்கும் ஈஸ்வரன்ற பேர் இருக்குது. அது நவகிரகங்களில் ஒரு கடவுளான சனீஸ்வர பகவான் தான். சனீஸ்வரருக்கு பல ஊர்களில் பல கோயில்கள் இருந்தாலும் இந்த ஊரில் இருக்கிற இந்த சனீஸ்வரர் கோயில் கொஞ்சம் சிறப்பான கோயில். சோழர் காலத்து கோயில் கூட. திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகிற வழியில் 22 கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிருக்கிறது தான் இந்த பொங்கு சனீஸ்வரர் கோயில். இந்த பொங்கு சனீஸ்வரர் கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இது கோவிலோட குளம். இது ஒரு சிவன் கோயில். மூலவர் அக்னீஸ்வரர். இந்த அக்னீஸ்வரரை சூரிய பகவான் வணங்கி அதுக்கப்புறம் தான் அவரோட வெப்ப அளவு குறைஞ்சதாகவும் அதுக்கப்புறம் தான் சனீஸ்வரர் அவருக்கு மகனாக பிறந்ததாகவும் புராண கதைகளில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வரரும் இங்கே இருக்கிற அக்னீஸ்வரரை தவமிருந்து வணங்கி தான் ஈஸ்வர பட்டம் பெற்றதாகவும் இங்கே இருக்கிற பதிவுகளில் சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கிற சிவன் அக்னீஸ்வரர், அம்மன் மிருதுபாதநாயகி. இவர் தான் பொங்கு சனீஸ்வரர். சனீஸ்வரர் இந்த கோயிலில் தனி சந்நிதியில் காட்சி கொடுக்குறாரு. இவர் பக்கத்து சந்நிதியிலே மகாலட்சுமி சந்நிதி இருக்குது. இந்த கோவிலில் நவகிரகங்களுக்கு தனியாக இன்னொரு சந்நிதியும் இருக்குது. இங்கே இருக்கிற மரத்தில் சனீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணதுக்கு அப்புறமா அந்த கருப்பு துணியை இந்த மரத்தில் கட்டுறது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. வேண்டுதல்கள் எதுவும் சனீஸ்வரர்கிட்ட இருந்ததுன்னா வேண்டிட்டு அந்த கருப்பு துணியை இந்த மரத்தில் கட்டுறாங்க. இந்த கோவிலில் தட்சிணாமூர்த்திக்கு ஒரு தனி சன்னதியாகவும் பிரம்மன் சண்டிகேஸ்வரரும் காட்சி கொடுக்குறாங்க. இந்த கோவிலில் மற்ற நாட்களை விட சனிக்கிழமைகளில் தான் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு திருவாரூரில் திருத்துறைப்பூண்டி பஸ் ஏறி வந்தீங்கன்னா திருக்கோழிக்காடில் இறக்கி விடுவாங்க. அங்கே மெயின் ரோட்லேருந்து உள்ளார ஒரு 9 கிலோமீட்டர் வரணும். மெயின் ரோட்லேருந்து உள்ள கோவிலுக்கு வரத்துக்கு ஷேர் ஆட்டோஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. பஸ்ஸு சில டைமிங்ஸில் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் முன்னை விட இப்போது ரோடு ஃபெசிலிட்டிஸ் நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க. இங்கே கோவிலில் காரில் வரவங்க பார்க்கிங் பண்ணுறதுக்கான பார்க்கிங் வசதியும் இருக்குது. இந்த கோவிலில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு அர்ச்சனை ஜாமான்லாம் கோவில் வாசல்லே விற்கிறாங்க. இங்கே ஜிபே எல்லாமே அலோடு தான். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.